கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். புதிய மாதத்துக்கு நமக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த மாதம் எப்படி இருக்கும் ஆமென். ரொம்ப முக்கியமானது வாக்குத்தத்தங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்குத்தத்தத்துடைய அர்த்தம் என்ன சொன்னா, நான் என்ன செய்ய போகிறேன் ஆமென். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பது, அல்லது தேவ சித்தம் என்ன, அவருடைய இருதயத்தில் வாஞ்சை என்ன என்பதை வெளிப்படுத்துவதுதான் வாக்குத்தத்தம் அல்லது தீர்க்க தரிசனம் ஆமென். அவர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா, glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் அங்க அநேக காரியங்கள் சொல்லுகிறார். நமக்கு கொடுத்த வார்த்தை இருந்துச்சுன்னா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், நம்ம சுற்றி உள்ள யாவரும் மத்தியில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்துல, நம்முடைய சமுதாயத்துல, சபையில கர்த்தர் என்ன செய்ய போறான்னு சொன்னா, நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். God is going to make you famous. அதான் அர்த்தம். உங்க ஆண்டவர் என்ன பண்ண போறார், அது எல்லாருக்கும் பிரபலப்படுத்த போறார். ஆமென். So it is not a celebrity status. அது கிடையாது. நம்ம பார்க்கபடி என்ன சொல்றது, பெரிய என்ன சொல்றது, நடிகர்கள் அல்லது பெரிய ஒரு துறையில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட இதெல்லாம். இது இஸ் கோயிங் டு பி a very different one. Amen. Praise the Lord. இது ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லணும். கர்த்தர் நம்மை பேரை பெருமைப்படுத்துவதற்கும் உலகத்தினாலே பேர் உண்டாகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். Praise the Lord. அதனால முடிக்கும் போது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். Your name shall be great. What will be the end of it is that you be a blessing. Praise the Lord. Hallelujah. என் பேர் பெருமைப்படுவதற்கு அர்த்தம் என்ன சொன்னா, என்னாலே அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனால் வேதத்துல பேரை குறித்து பார்க்கும் பொழுது it's very important. Name is very very important. பேர் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால அநேக இதுல பார்க்கும் பொழுது பேர் என்பது பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் எடுப்பாங்க. ஸோ ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பேரை கொடுக்கும் பொழுது இந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென். ஸோ it has a significance. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் பேர் ரொம்ப முக்கியம். சில இடங்களில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, குருஜாத்திலிருந்து வரும் பொழுது பேர் கொடுப்பாங்க. It's not a name you take. நீங்க ஒரு பேர் எடுத்துக்கிறது இல்லை, பேர் கொடுக்கணும். ஆமென். It's very important. See, legal are the other things. It's a different one. Spiritual is a different one. Amen. Praise the Lord. What is the name by which you are called? நீ அழைக்கப்படுகிற அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? Amen. Because the name is the one is often used. பேர் எப்பொழுதும் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. எனக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? You have to understand what is the name that God has given. கர்த்தரை அழைக்கும் பொழுது கர்த்தர் என்று தெரிந்து கொண்டார், அவர் எனக்கு எந்த நாமத்தை கொடுத்திருக்கிறார். It's very important. அது என்ன சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. அதனால எப்பொழுதுமே தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்ற, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் இருந்தவர் ஆபிரகாம். It had a meaning. It's very important. It had a meaning. So God had to change. தேவன் அதை மாற்ற வேண்டியதாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். Because in a name is what your identity is. உங்களுடைய பேரில் தான் உங்களுடைய அடையாளம் இருக்கிறது. It's very important. What is your name? ரொம்ப important. யாபேஸ் ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த பேரு அவங்க அம்மா வைக்கும் பொழுது வேதனையில அதுதான் பேர் வச்சார். அப்ப என்ன சொல்றாங்க? அதை மாற்றலாம். யார் மாற்ற முடியும்? அவர் ஒருத்தர். Praise the Lord. ரொம்ப முக்கியமான. That's what he asked for. அதனால இன்றைக்கும் அந்த ஜெபத்தை நோக்கம். Amen. See, that is what makes a name great. Even today, Jabez's prayer. Amen.
மரியாள் எடுத்து அவருடைய பாதங்களை அந்த தைலத்தை உடைத்து அவர் பாதங்கள் கொண்டு தன்னுடைய தலைமையினால அவன் என்ன பண்றாரு. அந்த பைபிள் says, Jesus says, எங்கெல்லாம் இதை என்ன சொல்லப்படுது அங்கே பெயர் சொல்லப்படும். முக்கியமானது இந்த பேரை பெருமைப்படுத்த சொல்ல, இட்ஸ் நாட் a celebrity status, it's a blessing status. Praise the Lord. ஆமா, சும்மா ஏதோ ஒரு பேர் இல்லை, அது ஆசீர்வாதம். நான் சொல்ற உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். So what I'm going to do now is I'm going to make you a blessing. Praise the Lord. உன் பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா, உன் பேரை சொல்லும் பொழுதே ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை குறித்து சொல்லும் பொழுதே அவங்க என்ன நினைவு தெரியுமா? ஆசீர்வாதம் தான் நினைவு. Praise the Lord. That's what it's going to be. That's what your name is all about. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார். மனுஷனுடைய எண்ணம் நமக்கு பேர் உண்டாக. மனிதன் தனக்கு பேருண்டாக செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துவது என்பது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு பேருண்டாகும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறவனுடைய முடிவு எப்பொழுதுமே ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னு சொன்னா, காம்படிட்டர் will be God. It's always, if you take any inventions, anything they do, எதை நீங்க எடுத்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, he wants to make sure without God to reign. தனக்கு பேர் உண்டாக்கும்படிக்கு man can do this. Man is capable. Man is able. Man has the brain, the wisdom. அதான் அவனுடையது. சொல்றாங்க, நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குதாங்க. நகரத்தையும் வானத்தளவு சிகரம் உள்ள ஒரு கோபத்தை கட்டி நமக்கு என்ன பண்ணோமா, பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள். இது அவங்களுடையது. So some people get caught in this trap. இந்த இடத்துல சிலர் என்ன பண்ணிடுறாங்க, சிக்கிக்கொள்றாங்க. ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்த பின்பும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பும் அவருடைய எண்ணங்கள் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா, நமக்கு ஒரு பேர் உண்டா. So they need Jesus for what? எனக்கு ஒரு அதுதான். Because they don't understand. என்ன போகுது சத்தியம் இல்லை. ஆகிய எல்லாருமே தனக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதனாலதான் வந்து பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை வித்தியாசங்களை அறியணும். ஆமென். பழைய உடன்படிக்கையில அவங்க செய்தது எல்லாம் என்ன நக்கரி. ஆகையினால தங்களுக்கு ஒரு பேர் உண்டாகும்படி அவங்க எல்லா காரியமும் செய்தார்கள். அந்த புதிய உடன்படிக்கையில கிருபையில இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் அங்கே மகிமைப்பட வேண்டும், கர்த்தர் அங்கே உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ள வரணும் நீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வந்து நிறைய நேரங்கள்ல பழைய பாட்டுல இருந்து வாக்குத்தத்தங்கள் எடுக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எடுக்கும்போது அநேக வேளையில மாம்சத்தோட கூட அதை பேசுகிறார்கள். That's not the promise. See, when you enter into the New Testament, it's about the Spirit. புதிய உடன்படிக்கையில வரும் பொழுது, புதிய என்ன சொல்றது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அது மாம்சத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்னது? நான் அவருடைய மனதிலே வைப்பேன், நான் அவருடைய இருதயத்துல எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. The new covenant is all about God. Amen. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, தங்களுக்கு பேர் உண்டாக நினைக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமாய் தான் காரியங்களை செய்வாங்க.
அது ஊழியமா இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். அது கிறிஸ்துவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது நற்பணிகளா இருந்தாலும் சரி, தங்களுக்கு பேர் உண்டாக்குகிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய காரியத்தை செய்யவே மாட்டார்கள். அதனால எப்பவுமே you have to look into it is that when you look at a tree, you must always look into the fruits. ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அது கனியை பார்க்கும். மரத்தை பார்க்க கூடாது, எவ்வளவு பெருசு இருக்கு, எப்படி இருக்குது, அது என்ன இருக்குது, அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, அதை பார்க்க கூடாது. எண்ட் ஆஃப் இட் என்னது? மரத்தினுடைய கனி ரொம்ப முக்கியம். அந்த கனி எப்படி இருக்கணும்? நான் புசிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால எப்பொழுதுமே தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறார்களா? என் வாழ்க்கை தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா? என் செயல்பாடுகள் தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா? தேவன் இதில் மகிமைப்படுகிறாரா, அல்லது எனக்கு பேர் உண்டாக்கும்படிக்கு நான் செய்கிறேன்? See, the question is always there. Today we don't have answers. We are confused. ஏன் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்? ஏன் நான் சுகமா இருக்கணும்? ஏன் நான் பலத்தோட இருக்கணும்? ஏன் எனக்கு சமாதானம் இருக்கணும்? ஏன் நான் நல்லா இருக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? What is that for? நான் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா then you have a problem. கண்டிப்பா பிரச்சனை வரும். எல்லாம் மேனேஜ் பண்ண. This for the glory of God. For the glory of God. For the glory of God is your answer. Then it will be a different thing. Praise the Lord. Hallelujah. Very clear. அதான் கர்த்தர் ஆபிரகாமை எடுத்தார். ஒரு மனுஷன் பிரைஸ் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா பார்த்தீங்கன்னா, நான் கூட்டி வரும்போது, நான் சேர்த்துக் கொள்ளும் போது, ஒரு சிறையிருப்பை நான் திருப்பும் போது ரொம்ப முக்கியமானது. பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன சொல்றது, பலவீனங்களை, மரண தருவாயில எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சித்து கூப்பிட்டு வருது. நல்லா பார்த்துக்கணும். அவர் என்னதுன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை என்ன வைக்கணுமா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். That's what God is calling for. அதுக்காக உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கீர்த்தியும் புகழ்ச்சியும் நீங்க தேட வேண்டாம். அவர் உங்களுக்கு சிறையிருப்பை திருப்பினதே, உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறதே, உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறதே அதற்காக தான். தன் குமாரனை அனுப்பி ரட்சித்ததே எதற்கு? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நீங்கள் சிறந்திருக்கும்படிக்கு தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். Praise the Lord. பிரச்சனை என்ன? Are you walking with him? என்ன பிரச்சனைனா, அவர் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். அதனாலதான் this year I was speaking on the paradigm shift. முன் உதாரணமான ஒரு சாட்சி இருக்கு. From natural you have to move to the supernatural. Amen. You need the divine intervention. இயற்கையான வாழ்க்கையிலிருந்து, சாதாரண வாழ்க்கையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ள இந்த வருஷம் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஆமா, மாம்சத்துல அல்ல, ஆவியில நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். இதுக்குள்ள வராம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா தேவ மகிமை காண முடியாது. அவன் ஆண்டவர்கள் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப தேவன் அதை செயல்பட்டோம்னா இயற்கையான காரியங்கள் அது கூடாது, முடியாது. ஏன்னா இயற்கையான காரியங்கள் என்ன பண்ணும்? மனுஷன் அவன் தனக்கு பேர் உண்டாக்குவான். அதுல கிடையாது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நடப்பித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தும். ஏன் சொன்னா மனுஷனால கூடாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. தேவனால கூடுகிற காரியம் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் எனக்கு செய்ய சித்தமா இருக்கிற காரியத்துல நான் செய்யணும். அவரோடு கூட போகாம
நான் எனக்கு சொந்தமான சுயமான சிந்தையில நான் செயல்படும் பொழுதுதான் நான் எழுத போகிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. இதான் நடக்கிற காரியம். அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லி இதை பண்ணி பிரயோஜனம் இல்லை. குழப்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்போ உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும்போது ஞாபகத்துக் கொள்ளுங்க, அந்த கண்மலையிலே ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு அந்த வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல அவருடைய வசனத்தை கேட்டபடி நடந்தீர்களானா உபத்திர காலத்திலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Amen. Praise the Lord. When people look at you, ஜனங்கள் உங்களை காணும் பொழுது நீங்க அசையாம இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? Look at that. Praise the Lord. Look how strong they are. ஆமா, அவர்களை போல நாமும் இருக்க வேண்டும். Hallelujah. That's how God makes you famous. Praise the Lord. Hallelujah. ஒண்ணும் இல்லை, ஆனா பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாவற்றும் மனரம்யமா இருக்கிறாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. Hallelujah. That is how God makes you. Praise the Lord. Hallelujah. that's நல்லவர். அங்க ரொம்ப நினைச்சா இதுதான் வருது. எதுக்கு கொண்டு வந்தாங்க? இதற்குதான். Praise the Lord. எல்லா காட்டிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உலக பிரகாரமானவங்க. Praise the Lord. நல்ல பொருள் ஆவிக்குரியதா எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவர்களாக, எந்த சூழலிலும் தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உருமாற்றுகிறார். ஆமென். Hallelujah. You are a different person. நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் முழுமையா வாசிக்க வேண்டாம். அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்ட சின்ன ஒரு பார்ட் ஆஃப் இட் அப்படி எடுக்கிறேன். கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களும். ஆமென். Praise the Lord. கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற, அதுதான் வசனத்தை கொடுக்கிறார், தேவ வார்த்தையை கொடுக்கிறாரு, சத்தியத்தை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் அழகா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னு சொன்னா அந்த சத்தியத்தை அறிவீர்களானா உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். ஆமென். Praise the Lord. It is not something like where you have to run to search for. It is already the truth is given. சத்தியமானது உங்களுக்கு என்ன இருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. கொடுக்கப்பட்ட சத்தியத்தை பிடித்து நடக்குங்க. அந்த சத்தியம் என்ன செய்யுமா? கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற, to live. Praise the Lord. இவ்வளவுதான். ஆமென். That is what the word is given for. வசனம் இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ்க்கை என்ன பண்ண கர்த்தரும் பேரை பெருமைப்படுத்துச்சுன்னா it is not just like some kind of ஒரு miracle இல்ல. He will transform you. உங்களை உருமாற்றுவார். அதுதான் வார்த்தை அனுப்புறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார், தேவ கிருபையை கொடுப்பார், தேவ பலனை கொடுப்பார், ஆண்டவர் செய்வார். அப்ப என்ன நடக்கும் சொன்னா நீங்கள் அதனாலே விளைவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமா மாறும். ஆமா, எத்தனை புயல் மோதினாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, சுத்தி எல்லாம் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு வசனத்தின்படி பிழைக்காம அந்த விலகல்ல அந்த வசனத்துல 29 முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் உங்களுடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர், ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் செய்யல, விரோதமாய் பாவம் செய்து சொல்லப்பட்ட வசனம் கொடுக்கிறார். பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், நியாயங்களை கொடுக்கிறார். ஆனா என்ன பண்ணல? That's the biggest problem. இன்னைக்கு so simple life-ல இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன் சொன்னா கொடுக்கப்பட்ட சத்தியம் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஓட வேண்டியதுதான், வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா இதை செய்கிற மனுஷன் செழிப்பான், பிழைப்பான். பிரைஸ் லார்ட். அவ்வளவுதான். So you don't worry about other things. மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. சொல்லப்பட்ட சத்தியத்தை கீழ்ப்படிந்து நடங்க, அது வாக்கியம் மாத்துங்க, அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். Hallelujah. That's what the word is all about. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி. Now identity. Your name is your identity. So நம்ம தேவனோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தணும். Very important. தேவனோடு கூட என்ன பண்ணணும்? அடையாளம். அப்போ என்னை பார்க்கும் பொழுது யாரை பார்க்கணும்?
அவரை அடையாளப்படுத்திக்கணும். அவர் அல்லாம வேற எது என்ன பண்ணாதீங்க, அடையாளப்படுத்திக் கொள்ளாதீங்க. நான் இந்த வீடு, நான் இந்த ஜாதி, நான் இந்த ஊரு, நான் இந்த பாஷக்காரன், இந்த அடையாளங்கள் எல்லாம் மாறும், இவையெல்லாம் ஒழிந்துக்கும். ஆமென். இது ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இன்னைக்கு மீனான காரியம் கிறிஸ்தவன். See, that's not your identity. Your identity is Christ. Praise the Lord. கிறிஸ்து அவன். It's not a religion. ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவன் என்பது என்னாச்சு? மதம். புரியுது உங்களுக்கு? நம்ம மதம் இல்லை. We belong to Christ. My identity is Jesus Christ. Praise the Lord. ரொம்ப முக்கிய அடையாளம். அதான் உங்க பேர். ஞாபகம் வச்சுக்கணும். What is your identity? அடைய பேர் என்ன? Praise the Lord. உலகம் கூப்பிடுறதுக்காக நம்ம ஃபார்முலா ஃபில் பண்றதுக்காக ஒரு பேர் வைக்கலாம். But what is my name? Spiritually I must understand. என் பேர் என்ன? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். And that's what the name I have. புதிய நாமம் தரித்திருக்கிறேன். பரத்தினால கொடுக்கப்பட்ட அந்த நாமம் நான் தரித்திருக்கிறேன். ஆமென். அவரை போல நான் உருமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன். I have no other image. I have no other identity. Praise the Lord. Hallelujah. இந்த எல்லைக்குள்ள நீங்க வந்துடணும். இந்த எல்லைக்குள்ள நின்னீங்கன்னா உங்க காரியங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா மற்ற அடையாளங்களை வைக்கும் பொழுது பெரிய பிரச்சனை. நம்ம குடும்பம் பேரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இது அடிவாங்கும். ஆமா, நம்ம சொந்தம் இது அடிவாங்கும். நம்ம ஊர், என் வேலை, என்னுடையது, பணம், பதவி, என்ன சொல்றது, அதிகாரம், எல்லாம் இருக்கும். ஆமா, இதெல்லாம் நிலைக்கிறது இல்லை. ஏனென்று வாசிக்கலாமா? எபிரேயர் 13:8. இதுதான் ஞானவனாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம். 13:8 வாசிக்கலாமா? எபிரேயர் 13:8. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். He changed not. So your identity does not change. இவ்வளவுதான் கிடையாது. உங்க அடையாளம் என்ன வருது? மாறவே மாறாது. So that's your identity. Praise the Lord. எல்லாவற்றிலும் என்ன பண்றீங்க? நீங்க கிறிஸ்துவை அடையாளமாய் நீங்க வைத்துக் கொள்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக ஒரு மனுஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய காரியத்தை பார்க்கலாம். He is the father of faith. விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 51:22. அங்க சொல்றது பாருங்க. 51:2 ஏசாயா. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் நம்முடைய ஜனத்துக்காக 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Praise the Lord. Now that's an example God has set for you. ஆமென். நமக்கு அதுதான் பாத்தீங்கன்னா நம்மை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கலாத்தியர் 3:13 சொல்லும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாகிய நம்மேல் வரும்படிக்கும் நல்ல வசனம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we are attached to the blessings of Abraham. அந்த ஆசீர்வாதத்துல. So அவர் சொல்றாரு, ஆபிரகாமை பாருங்க, உங்க தகப்பனை பாருங்க. நம்ம விசுவாசிகள் தகப்பன். சரிங்களா? அவரை நோக்கி பாருங்க. என்ன நடந்தது? ஒருவனாய் இருக்கையில் அப்படிதான் வருது. அவன் ஒருவனாய் இருக்கையில் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆஸ்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Praise the Lord. Because I had a plan for him. அவனை குறித்த திட்டம் இருந்தால் சொல்றேன்ல, புகழ்ச்சி கீர்த்திமா சகல ஜனங்களை பாட்டி உன்னை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். ஆமென். Praise the Lord. So பாட்டு என்ன சொல்றாட்டா, நீ என்ன நோக்கிப்பார். Because I already have a plans for you. உன்னை குறித்து ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறேன். என் திட்டம் எப்படின்னு சொன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணணும், உன் பேரை பெருமைப்படுத்தணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். Praise the Lord. இதான் என்னுடைய திட்டம். அதை நோக்கி பாரு, ஆபிரகாமை பாரு. அப்படிதான் நான் செய்தேன். Same thing. So என்ன சொல்றதுன்னா, for you to believe, நீங்கள் விசுவாசிப்பதற்கு அல்லது நீங்கள் நம்புவதற்கு என்ன சொல்றாங்க? ஆபிரகாமை நோக்கி பாரு. Look unto him.
ஆமா. அவனா வரல, அவன் தனக்கு பேர் உண்டாக்கல, நான் அவனுக்கு பேர் உண்டாக்குறேன். Praise the Lord. ஆமா, யோசிச்சு பாருங்க. 5 ராஜாக்கள் ஒன்றாக இருக்கிறாங்க. அவன் வீட்டுல பிறந்த 386 பேரை கொண்டு அந்த 5 ராஜாக்களை ஜெயித்து அவன் லோத்தை தப்ப வைக்கிறான். Praise the Lord. அவன் யுத்தம் பண்ணவன். அவன் எங்க யுத்தம் பண்ணி நீங்க பார்த்தது முடியாது. ஆனா டைம் கேம், அதெல்லாம் உனக்கு சொல்ல விரும்புறேன். That's what God is. நேரம் வந்தது, தன்னுடைய உறவினர் லோத்தை பிடித்துக் கொண்டு போனார்கள் தெரிந்த மாத்திரத்துல ஓடிட்டு தன் வீட்டுல இருந்த 386 பேர் Praise the Lord. Hallelujah. Amen. பட்டை எடுத்தாங்க, கொண்டு போனாங்க. 5 ராஜாக்கள் எல்லாரையும் தோக்கடித்தாங்க. அவங்களுக்கு திருப்பி கொண்டு போனாங்க. Praise the Lord. என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தோத்து போன ராஜா வரா, என்ன அவங்க மட்டும் எப்படி இருந்திருக்கும்? இவருடைய பேர் எப்படி இருந்திருக்கும்? அவன் இதுவரைக்கும் யுத்தம் பண்ணதில்லை, ராஜ்யம் இல்லை, இவர் ராஜாவும் இல்லை. Praise the Lord. ஆனா நேரம் வந்த பொழுது பட்டயத்தை எடுத்தான். Praise the Lord. Hallelujah. பட்டயம் பிடிச்சிருக்கா பிடிக்கல, நேரம் வந்த பொழுது பட்டயத்தை எடுத்தான். கர்த்தர் அவன்கிட்ட யுத்தம் பண்ணினார், ஜெயத்தை கொடுத்தார். Praise the Lord. அவன் பேரை பெருமைப்படுத்தினார். Hallelujah. இதான் ஆண்டவர் பார்க்க சொல்றாரு. Look unto him. I called you. உனக்கு ஒருவனை அழைத்தேன், உனக்கு நம்பிக்கை வர்றதுக்காக சொல்றேன். அப்புறம் பாரு, பாரு அவன் வாழ்க்கையை பாரு. I did it for him. நம்மளே இல்லையா? பார்வனத்துல போகிறான், தன் ஜீவனுக்கு பயப்படுறான், தன் மனைவி சகோதரி என்று சொல்லுகிறான். பார்வன் மனைவி திருமணம் பண்ணும்படிக்கு அவர் எடுக்கிறான். அப்ப யார் இன்டர்வியூ பண்ணது? கர்த்தர் இடைப்பட்டார். பயந்துட்டான். அவன் திரும்ப எப்படி அனுப்புறான்? பரிவாரங்களோட அனுப்புறான். யார் புரிவிட்டது? பண்றாதீங்க. அவன் ஹானர் பண்றான். என்னுடைய ஊழியக்காரன் தொடாத. Praise the Lord. Hallelujah. Amen. So warning to everybody, don't touch him or any of his things. அவருடைய எந்த ஒரு தொடாதீங்க. Praise the Lord. பயம். Praise the Lord. கர்த்தர் மறந்துடாதீங்க. What name you have? உங்களுக்கு நாமத்தை மறந்துடாதீங்க. Somebody has called you by your name. நீ தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். Hallelujah. Amen. உங்களை ரட்சித்தது எதுக்கு? புகழ்ச்சி கீர்த்திமாய் தேவன் உங்க பேரை பெருமைப்பட்ட. ஏன்? நீ அநேகருக்கு சாட்சியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். யாவர் உங்களை காணும் பொழுது அவரை அறிந்து கொள்ள வேண்டும். That's what you are called for. Nothing else. Praise the Lord. Hallelujah. You have to be very very careful about this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆபிரகாம் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானது, when you want to come into a promise or you want the promise to overtake you, வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்க வருவதற்கு அல்லது வாக்குத்தத்தம் உங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் இது ரொம்ப முக்கியமானது. வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Praise the Lord. What the first thing is, God wants to erase your identity. உங்களுடைய அடையாளம், பழைய அடையாளத்துல கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். He wants you to come out of that identity. It's very important. If you want to have a life which Abraham had, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாய் இந்த பூமியில இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய பழைய அடையாளங்களை எடுத்து கலைந்து போடணும். என்ன சொல்லப்பட்டது? உங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப important. Number 2, God is taking him out of security. அங்க எல்லாமே தேசம், இனம், தகப்பன் வீடு எல்லாமே என்னது? It was secure for him. God removes him out of it. வெளியே இருக்கிறார். Because
இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து செக்யூரிட்டி வேணும். பேக்கப். இந்த பேக்கப்னால தான் இன்னைக்கு யாருமே முன்னாடி போகிறதே இல்லை. என்ன பேக்கப் இல்லையே. அவர் பேக்கப் கொடுத்தாதான் உங்களுக்கு பேக்கப். அல்லேலூயா. ஸோ அங்கிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தகப்பன் வீட்டு கம்ஃபர்ட் ஜோன். இஷ்டத்துக்கு செய்யலாம், எப்படி வேணா வாழலாம். ஆனா இப்பொழுதோ என்ன டிசிப்ளின், விரும்புகிறதை செய்ய முடியாது. அவர் விரும்புகிறதை செய்யும்படி உங்களை ஒரு மாற்றுவார். அல்லேலூயா. நோ கம்ஃபர்டிங். நீங்க எப்பவுமே சுத்தத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க. கர்த்தர் நல்லவர். You have to praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா God has a great plan for you and it will come. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகா பெரிய திட்டம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தாம அவர் ஆயுதமா இருக்கிறார். ஆனால் நானும் இன்றைக்கும் இன்னொரு அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னொரு அடையாளம் எதுக்கு எடுத்தாலும் அந்த அடையாளம் தான் ஞாபகம் வருது. பெருமை எல்லாம் அதுதான் தான் வருது. எல்லாம் புறப்பட்டு வருது. எதை செய்தாலும் என்ன சொல்றோம், அதை வைத்துதான் பண்ணோம். செக்யூரிட்டி, செக்யூர், பாதுகாப்பா இருக்கணும். எதிலும் ஏற்படாது. விசுவாச வாழ்க்கையில போகும் பொழுது there's nothing not secure. Christ alone is your security. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Comfort zone should never be. அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்றுதான். Amen. Praise the Lord. அவர்தான். That's how the life was. You cannot do beyond. அவருடைய வார்த்தை. That's how he runs. Praise the Lord. எல்லாத்தையும் விட்டு. And God changed his identity. Then God became his security. And God was his comfort zone. Hallelujah. அதான் சொல்றாங்க, நீ வலதுபுறம் போன, நான் இடதுபுறம் போனேன். நீ இடதுபுறம் போன, நான் வலதுபுறம் போனேன். ஏன் சொன்ன, கர்த்தரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இந்த இடம் அந்த இடம் எனக்கு இல்லை. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரிதான் வாழணும், அப்படிதான் முடியல. அவர் எப்படி விரும்புகிறார், அதுதான் எனக்கு ஆசை. And that's my comfort. Praise the Lord. See, very very important for you is தேவன் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான லட்சணம். You have to lose yourself. Don't look for a comfort. ஆண்டவருக்குள்ள வந்து கம்ஃபர்ட் தேடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கம்ஃபர்ட். ஆமென். எல்லா நேரத்துல தான் பண்ணணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிடணும். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆறுதல் படுத்தணும். கர்த்தர் தான் உங்களுக்கு தேற்றணும். கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு நிறைவா இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்துக்குள்ள போகணும். அப்பொழுதுதான் என்ன, your identity will change. ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. See, your identity has to change. பலசில் நீ ஓடவே முடியாது. அப்படியே எல்லாத்தையும் வச்சுக்காரு. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு திரும்ப என்ன பார்த்தீங்கன்னா அதே பழைய காரியங்கள். ஏன்னா அதில் கம்ஃபர்ட், அதே தான், அதே வாழ்க்கை, அதே இது. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்றோம், எங்களுடைய என்ன சொல்றேன், வாழ்க்கையில வீணான காரியம் இல்லாதபடிக்கு நாங்க சம்பாதிச்சு ஊழியத்தை செய்யறோம். தெளிவா இருக்கு. கர்த்தர் அழைப்பு தேடுறது. எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு you cannot hold something. There's nothing called security. There's nothing called security. ஒரு பாதுகாப்பு, ஒரு பேக்கப். அவரை கைவிட மாட்டார். அதை தவிர உண்மை எவ்வளவுதான் நமக்கு லைஃப்ல. There's nothing. அப்ப என்ன பண்றோம்? You have to learn this life. You have to learn this life. இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்.
இங்கே அவரோடு கூட இசைந்து ஓடுகிறதுல கவனம் செலுத்தணுமே தவிர அவரோடு கூட ஓடுகிறதுல கவனம் செலுத்தணுமே தவிர வீணான என்ன சொல்லக்கூடாது. அந்த வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கையில தகப்பல் இல்லாத வாழ்க்கை, ஒரு அனாதையின் வாழ்க்கை. அப்ப தேடணும், சேர்க்கணும், போகணும், வரணும். ஆனா இங்க அப்படி இல்லை. தகப்பனோடு இருக்கிற வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இன்னது தேவை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Take it and eat it. Praise the Lord. நிறைய நேரத்தில் என்ன பண்ண, எதை நம்ம எடுக்கணுமோ, எதை நாம் வைத்துக் கொள்ளணுமோ அதை சுதந்திரிக்கிறது. See, the problem is we are tiring ourselves. நாம என்ன பண்றோம், அப்படியே ஒரு மாதிரி சோர்வடை செஞ்சுக்கிறோம் நம்மளையே. அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க என்ன சொல்றது, சில நேரத்துல பலனற்றதை போல ஒரு சோர்வையும் வேதனை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுன்னா நம்மளே நம்ம என்ன பண்றோம், சோர்வடை. நம்ம என்ன பண்ண மாட்டோம், சுதந்திரவாதிகளை போல நம்முடைய தேவனோடு கூட கொடுத்த புதிய அடையாளத்துல போறது. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு, நமக்கு பேர் என்ன பண்ணல, பெருமைப்படாது. நம்ம பேர் எல்லாம் ஓட்டையா இருக்கு, எல்லாம் உடஞ்சி போயிருப்பாரு. ஆனா கார் மாதிரி இந்த ஷெட்ல நிக்கிற மாதிரி இருக்கு எல்லா காரம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, வெளியில இருந்து பாக்குறாங்க நம்ம காரம் அப்படிதான் இருக்குது, இந்த காரம் அப்படிதான். ஆனா இவனுங்க மட்டும் என்ன பண்றாங்க, எங்க தெய்வம் அப்படி, எங்க தெய்வம் இப்படின்னு மட்டும் பேசுறாங்க. அது ப்ராப்ளம். வச்சு பாருங்க, அந்த சுற்றி இருந்த அந்த 5 ராஜாக்கள் ஆபிரகாம் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்தம் அறியாத ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை, தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது அங்க இருக்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பயந்தார்கள். அவர்கள் தேவன் அவர் பெரிய ராஜாக்களுக்கு என்ன செய்தார் என்று நாங்கள் அறிந்தோம், அதனால பயப்படுகிறோம் சொன்னாங்க. See, that's what the fear came in, not because of the Israelites. அவங்களால இல்லை, அவங்களோடு இருந்தவர் யார் என்பதை அவர்கள் அறிந்தாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ராஜாக்கள், இப்படிப்பட்ட ராஜ்யங்கள், இப்படிப்பட்ட எரிகோ கோட்டை எல்லாம் விட முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்க, இந்த தேசம் அவங்க எல்லாரையும் அழிக்குது. பிரைஸ் தி லார்ட். பாலாக் அவ்வளவு பெரிய ராஜா, ஆனா அவன் என்ன பண்றான், சபிக்கும்படிக்கு பிள்ளையாவை கூப்பிட்டு வரான். பயம். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல 5 ராஜ்யங்கள் ஒன்னா சேருது. 5 ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிறார்கள், அவர்களும் முறியடிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். What will be the name? இஸ்ரவேலை குறித்து பயந்து கொண்டிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்மளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறது. உங்களுடைய நற்கிரியைகள் It's very important. Your good works are very important. மறந்துடாதீங்க. ஆமா, எல்லா சூழ்நிலைகளும் நற்கிரியைகள்ல காணப்படும். ஆமா, everybody is watching you. Good works is important. தேவனுடைய என்ன சொல்லுச்சுன்னா, the identity of Christ, the character of the Lord வெளிப்படணும். அன்பு வெளிப்படணும், இரக்கம் வெளிப்படணும், மனதுருக்கம் வெளிப்படணும், சகோதரன் ஸ்நேகம் வெளிப்படணும், நன்மை செய்தல் வெளிப்படணும். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்பொழுது the qualities of the man சொல்லும்போது பார்க்கும்போது ஒண்ணு விசுவாசம். எல்லாருக்கும் விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷன், கர்த்தரை நம்பி தேவனை விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து, வார்த்தை கீழ்ப்படிந்து, சத்தத்தை கீழ்ப்படிந்து நாம் நடந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு. இரண்டாவது ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு தைரியசாலி. See, that's what it is. நீதிமான் எப்படி இருக்காங்க, சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன், bold as a lion. Praise the Lord. தைரியம் is a warrior. He defended. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் உபசரிக்கிறவனா இருக்கிறான். இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு என்ன பண்றான், அவன் தங்கி இருந்து சாப்பிட்டு போகும்படி அந்த தேவ தூதர்கள், அவங்க யாரும் தெரியாது, பட் ஹாஸ்பிட்டாலிட்டி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா மனதுருக்கக்கூடியவனா இருந்தான். ஆண்டவரத்துல தன்னுடைய என்ன சொல்றது, லோத்துக்காகவும் அந்த சோதம் என்ன பண்றான், ஆண்டவரத்துல கேட்கிறான், அந்த பட்டணத்தை நீங்க ஆண்டவரே இறக்க செய்வீங்களா, 50 நீதிமான இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு அழுதாங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா
இஸ் a person of peace. சமாதானத்துக்குரியவன். பிரச்சனை இது ஒரு தன்னுடைய இது என்ன சொல்றது, லோத்துவோட கூட அந்த பிரிக்க வேண்டியது இருந்தாலும் அது சொன்ன, நீ எதை எடுத்துக்கோ, இப்படிதான் முடியும், நான் பெரியவன், நீ என் பேச்சை கேட்கணும். That's what peace is about. It's not about you. Which is allowed. It's okay. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Amen. சரி. So, and he was a leader. நம்ம எல்லாம் தெரிஞ்ச காரியங்கள் அது. அவனுக்கு பலவீனங்கள் தான் இருந்தது. நல்லா ஞாபகம், பலவீனங்கள் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பலவீனங்கள் இல்லைன்னா பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் என்ன பண்ணா, கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த, தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாங்கி செய்தார். காரணம் அழைத்த அழைப்பு இருந்தது. ஆமென். ஆமா, கர்த்தர் அவன் என்ன பண்ணோம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டவர் உண்மை உள்ளவர். சேம் திங் ஃபார் யூ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எஸ்ஐயா 43:1-2 பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்தவர்ப்பா, உன்னை உருவாக்குறவர். நான் சொல்றேன், என்னது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ யாரு? This is what is the trust, the belief you must have. Amen. ரொம்ப முக்கியமானது. எல்லா சூழ்நிலையும் இதை விட்டு கொடுத்துறாங்க. என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை அழைத்தவர், என்னை மீட்டு கொண்டவர், அவர் சொல்றாரு, என்னை பேர் சொல்லி அழைச்சவர் சொல்றாரு, நான் அவருடையவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பண்றோம். எல்லா சூழ்நிலையில இருக்கும்போது அவர்தான், நான் அவருடைய. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, இப்ப சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது அது மேல வராது, நீ ஆறுகளை கடக்கும் போது வராது, நான் உன் கூட இருப்பேன். நீ அக்னியில நடக்கும் போது வேகாது இருப்பேன், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்? நீ என்னுடைய. பிரைஸ் தி லார்ட். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். You have to come into this place. இதுக்குள்ள நீங்க வந்துடும். இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா இன்னைக்கு அந்த பழைய ஐடென்டிட்டி மாப்சமே வேலை, பழைய ஐடென்டிட்டி வேலை செய்யும். ஆமா, எடுக்காம அந்த ஐடென்டிட்டி. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. ஸ்பீக்கிங் இஸ், ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு தேவ சித்தமா இருக்கிறபடினால he wants to make you famous. ஒரு வசனத்தை வாசிச்சனால மார்க் 1:28 பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஒரு just like that God made him very famous பாருங்க. அது முதல் முன்னாடி பாத்தீங்கன்னா பிசாசு தரத்துல இருக்கு, அதுல இருக்கும். அதான் அப்புறம் என்னாச்சா, அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். ஆமா, ஏன்னா பிசாசு சொல்றதெல்லாம் கேட்குது. அது வரைக்கும் யார் சொன்னாலும் கேட்காது. எதெல்லாம் மனுஷனால கூடாதோ உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்களுடைய பேர் பிரசித்தம். இவ்வளவுதான். Just like that. God can do it. It's so easy. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க பேரை பெருமைப்படுத்த விரும்பாதீங்க. அவன் திட்டம் வச்சிருக்கார். Billy Graham was a wonderful evangelist. Nobody knew him. அவர் தெரியாது யாருக்குமே. நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஊழியர். அப்போ அவர் ஒரு பட்டணத்தில், ஒரு டவுன்ல அவர் ஊழியர் செஞ்சுட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த டவுன்ல இருந்து ஒரு ஃபியூ மைல்ஸ் பெரிய ஹைவே அங்க இருந்தது. அப்போ அந்த வாஷிங்டன் போஸ்ட், ஐ திங்க் ஸோ, அது பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம். நம்ம இங்க இருக்க ஹிந்து இந்தியன் மாதிரி ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பர். அதோடைய எடிட்டர் அங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நிறையா. ஸோ அங்கே ஆக்சிடென்ட் சொன்னால் அப்போ பயில காரு. ஸோ ஃபுல்
ஹைவேவும் போக முடியாது. கேட்டா சொல்லிட்டாங்களாம் 2-3 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு. அப்ப அவர் அங்க உட்கார்ந்தவருக்கு போர் அடிச்சிச்சு. சரி பக்கத்துல டவுன் இருக்கான்னு கேட்டுருக்காங்க. அங்க ஒரு டவுன் இருக்குங்க, இவர் போயிருக்காரு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சுசேஷ பாட்டு இவர் போய் கடைசியில உட்காந்துட்டு கேட்கறதுக்கு அதுல பிலிகிராம் பேசியிருக்காரு. இவர் கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிலிகிராம் பேரை போட்டு இமேஜினேஷன் அப்படியே சீரியை போட்டு பண்ணாரு. பிரசித்தி பரமேஜ். அதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங். Praise the Lord. For God to make you famous is just like that. ஆனா அந்த இடத்துல நிற்கும் பொழுது உன்னை நீங்கள் காட்ட முடியும். Can you stand? Praise the Lord. God to make you famous is so easy. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் செய்வார். ஆனா அந்த ஸ்தானத்துல வரும்பொழுது உன் ஆத்மாவை நீ அழித்து போட முடியாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. You have to learn. Discipline yourself. Nothing for you, everything for God. எது உங்களுக்கு இல்லை, எல்லாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்க கீழே விட மாட்டீங்க. எத்தனை பகவான்கள், எத்தனை ஆசீர்வாதம் எல்லாம் எழும்போது because they were not disciplined. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. அதனால சொல்றாரு, ஏற்ற வேலையில நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. வந்துடாதீங்க. No use. See, not becoming famous. It is being established. Amen. நிலைப்படும். அதனால அவர் செய்வார். எப்படி சந்ததி சொல்லும்படிக்கு கர்த்தர் நம் பேரை உண்டாக்குவார். Hallelujah. Such a blessing he was. He was such a blessing. சொல்லணும். ஆமா. நீங்க என்ன டிஜிஸ் என்ன கலாவீங்க. But people talk about it. ஜீவன they will talk about. சாரானோட கூட்டத்தார் இருக்கிறாங்க. பேசுவாங்க. Praise the Lord. Hallelujah. Yeah. Because God made them famous. Praise the Lord. ஆமா. மனுஷர்கள் கர்த்தர் அவரை உயர்த்தினார். Praise the Lord. மாத்திர she was அலங்கம். ஏன் சொன்ன கர்த்தர் உயர்த்தும் பொழுது தாவீதை போல கர்த்தர் புரிந்து கொள்வீங்க. சவுலை போல தெரிந்து கொள்ளும் பொழுது மனுஷர் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தரை that's why you have to chosen by God. You have to be lifted by God. கர்த்தரால் அழைத்தவர்கள் தெரிந்து கொள்ளப்படணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? கர்த்தராலை மகிமைப்படுத்தப்படணும். Praise the Lord. Hallelujah. நீ என்னுடையவன், உனக்கு ஒன்றும் ஆகாது, எதுவுமே நடக்காது. ஏன் சொன்னா நான் உன்னை வைத்திருக்கிறேன். இந்த அடையாளத்தை அவரோடு கூட இருக்கிற நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க படிக்கலாம். 2:7-14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் Hallelujah. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். All you have to do is repent to receive your blessing. Praise the Lord. Hallelujah. அவ்வளவுதான். தங்கள் பாவத்தை மன்னித்து நான் கேட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நான் மன்னித்து என்ன பண்ணுவேன்? நான் சேமத்தை வரவேற்பேன். It's a simple thing. We are making it complex. Praise the Lord. பலவீனங்களில் பலவீனங்களில் அல்லது சொல்றது தரித்திரத்துல வேதனையில பிரச்சனையில போராட்டங்களில தேவ முகத்தை தேடி நம்மை அர்ப்பணிக்காதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா நமக்கு என்ன பண்ண சேமம் வரல. நம்ம என்ன பண்றோம்? மனுஷனுடைய முகத்தை தேடுகிறோம், நம்ம பலத்தை தேடுகிறோம். இதுல தேடி நம்ம பண்றதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். Praise the Lord. See, that's your identity. நீங்க அங்கிட்ட போகும் பொழுது உங்களுடைய என்ன பண்ற, உங்களை பொல்லாத வழிகளை விட்டு ஆழத்துல மன்னிப்பு கேட்டு இயேசுடைய ரத்தத்துல கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உடனே என்ன செய்வாரு? சேமத்தை வரவைப்பாரு. Why are you delaying it? ஏன்னா இது வந்து தேவன் வைத்த திட்டம். இது உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. வீணா என்ன சொல்றது? Don't waste your time.
இன்னைக்கு தேடுறது வந்து ரொம்ப குறைவா போச்சு. எல்லாம் என்ன சொல்றது, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நினைக்கிறீங்க. தேவனத்தை தேடுவது என்ன சொன்னா இருதயம் ஊற்றப்படணும், உடைக்கப்படணும். அவன் இட்ஸ் நாட் யுவர் சோல். இருதயங்களை என்ன பண்ண சொன்னா ஊற்றுன ஆண்டோட சமூகத்துல அங்க அப்பொழுதுதான் தேவன் என்ன சொல்ற இறங்க முடியும். You are broken. You have to be broken. சும்மா you cannot just stand like that. ஆமா, சில காரியங்கள்லாம் ஞாபகம் உங்களுக்கு போனீங்களா, தேவ சமூகத்துல உட்கார்ந்தீங்களா, நீங்களும் ஆண்டவரும் ஆவியானவர் கூப்பிடுங்க. உங்களால உடைக்க முடியாது. நீங்க வேணா அழுவலாம், வேதனையில் அழுவலாம், வெக்கத்துல அழுவலாம், சோர்வுல அழுவலாம், இல்ல என்ன சொல்றது யூ ஃபீல் பேட் அதனால அழுவலாம். அதை ஒன்னும் பரவது போவாது, ஒன்னும் போவாது. திரும்ப சொல்றேன், only when you are broken by the Spirit of the Lord, அப்பொழுது பரலோகத்துல அது சுகந்த வாசனையா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்த சேவத்தை கொண்டு வரும். கற்றுக்கொள்ள அதை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பதில் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அப்பவே தெரியாது இல்ல இந்த பிரேயர் வராது. So still I'm not sure. As a Holy Spirit, help me. ஃபைனல் பார்த்தீங்கன்னா விடுதலை வரும். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம சத்துருக்கு அங்கே இடமே இல்லை. ஏன் நான் கர்த்தர் உடைச்சாருன்னா முற்றிலுமா முடிஞ்சது. குமாரன் உங்களை விடுதலை ஆகினால் மெய்யாகவே விடுதலை ஆகிங்க. திரும்ப திரும்ப வந்து போயிட்டு இருக்காங்க. திரும்ப கட்டினாதான் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 35:27. சங்கீதம் 35:27. நீதி விளங்க விரும்புகிறவர்கள் எம்பிரித்து மகிழ்ந்து தன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். பெருமைப்படுத்த in health. The healing will be there and you will be in health. Praise the Lord. ரொம்ப முக்கியம். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். Prosperity. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா prosperity வரும். சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஊழியக்காரர் சொல் to prosper. Praise the Lord. சுகமா இருக்கணும். ஆமா, அது ஊழியக்காரனுடையது. Do you believe that? That's very important. Do you believe? நான் சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Do I believe? ஏன் சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேக பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். That's what my life is. புரியுது உங்களுக்கு? This is how my God will do. ஏன்னா நான் அவருடையவன். என்னுடைய வழிகளை தேவ சமுத்திரம் பொல்லாத வழிகளை விட்டு தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சேபத்தை வருவிப்பார். இவ்வளவுதான். இன்னைக்கு என்ன சில நிறைய வந்து பிரச்சனை. Going to a doctor, that's another part. ஆனா who's a healer? நீ உடையது இல்லை. 2 மாத்திரை போட்டோன்னே தலைவலி போயிடுச்சு. அவங்க ஹாப்பி. இது அவங்களுக்கு ஸோ என்ன இல்லைன்னா ஓகே தலைவலி அட்டோக்கே வந்து என்ன பண்ணலாம்? இவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா அங்க ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்ப அடுத்தது ஒரு பயம் வரும். திரும்ப தலைவலியே வந்து என்ன பண்ணுவோம்? மாத்திரை போடுவோம். இதான் வரும். சரி, நமக்கு என்ன தெரியல சொன்னா வரக்கூடாதுன்னு தெரியல. You have to sit in the presence of God. வந்துருச்சு, ஹேண்டில் பண்ண தெரியல. It has come. Next what I have to do? வராதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு தேவ சமுத்திரம் போகணும். ஏன்னா வசனம் சொல்லுது ஊழியக்காரருடைய சுகத்தை, the prosperity of his servants. He has to prosper in all things. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். Hallelujah. இவ்வளவுதான். Thank God for his word. How to know that the ailment or the problem still exists? எத்தனை மாதத்துல மருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சுகம் இருக்காது. அவ்வளவுதான். ஃபைனலா என்ன சொல்லுவாங்க சொன்னா
உங்க டிஎன்ஏன்னுவாங்க. அது எங்களுக்கு அப்பவே தெரியும். But what were you doing all these years? Just a false hope. So யாருக்கு பண்ணணும்? சுகத்தை விரும்புகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் என்னை அழைத்தது, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டது, அவர் தான் என்னை கூப்பிட்டது. புகழ்ச்சி கீர்த்தனை வைப்பேன் சொன்னது அவர் தான். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தது அவர் தான். நான் என்ன பண்ண அவரிடத்துல போகணும். உங்களுக்கு பலவீனத்தை வாழ்வதற்கு கிறிஸ்து எனக்கு பலியாகல. புரிஞ்சுக்கணும். நான் சுகமாய் வாழ்வதற்கு தான் அவர் பலியானார். உள்ள இறங்குங்க, தேவனோட உள்ள போங்க. கொஞ்சம் நல்ல ஆயிட்டா வந்துருது, திரும்ப வந்தவங்க தான் ஞாபகம் வருது. அது போல கர்த்தர் உடைக்காம ஒண்ணும் உங்களை விட்டு போவாது. Because that's all spiritual. இந்த வெளியரங்கமாகிறது ஸ்பிரிச்சுவல்ல இருந்து வெளியே வரதா, மாம்சத்துல வரதா. But if you don't bring it the spiritual, உங்களுக்கு என்ன இருக்கு? விடுதலை கிடையாது. So you have to sit down with God. You have to sit down. Praise the Lord. கர்த்தர் ரெண்டாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால எதுவும் கூடாது, அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். நீ தரித்திரத்தில் இருக்க வேண்டியது இல்லை. ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். தரித்திரத்தை என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். அப்ப தரித்திரத்திலிருந்து வெளியே வருகிறதுனால எதுதான் தேடணும்? இங்க வாசிக்கணும். அவர் ஐஸ்வர்யம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. He did it. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாரு சொன்னா, நம்ம நிமித்தம் நீங்க என்ன பண்ணணும்? என் நிமித்தம் நான் ஐஸ்வர்யவானா இருக்கும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஆகையினாலே நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Now you have to believe now. You have to speak. Call forth your finances. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை அழைக்கணும். உண்டாவதாக. எப்படி சுகத்துக்கு ஜெபிக்கிறீங்க, எப்படி நன்மை உண்டாக ஜெபிக்கிறவங்க தேவை, அதே போலதான் உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உண்டானது. நல்லா பாருங்க. அவர் ஆனார் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். Because he wants you to prosper. நீங்க செழித்திருக்கும்படிக்கு, ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படிக்கு அவர் ஆனாரே. So when you have the overflowing, புரியுதா உங்களுக்கு? உங்கள் பேர் பெருமைப்படும். ஏன்னா எப்படி உண்டாக்குறது? எப்படி உண்டாக்குறது? அப்போ என்னது? புரியாது. மனுஷனால கூடாது, தேவனாலே கூடும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இது வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே செயல்படுகிற வாழ்க்கை. ஆமென். சோ நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்ப எதை நான் விசுவாசிக்கிறேன்? பேசணும். சபை பேச ஆரம்பிக்கணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? நான் தரித்திரத்தை அல்ல, கிறிஸ்து எனக்கு தரித்திரதானே நான் ஐஸ்வர்யமான ஆனேன் என்ற சத்தியத்தை விசுவாசித்து அறிக்கை செய்ய. Hallelujah. Start speaking. விருது பேசுங்க. பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சிந்தை மாறும். சிந்தை மாறும். போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பேர் பெருமையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Very good. See, God has everything for you. God has made. ஏன் அந்த பூமியில இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண, எங்கேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா உங்களுக்காகவே தரித்திராங்க. நீங்க ஐஸ்வர்யமானங்களா இருக்கணும். ஐஸ்வர்யமானது உங்கள் மேல் வந்து பலிக்கணும். ஏனென்றால் அவர் ஆனபடினாலே ஐஸ்வர்யமானது நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொன்னா அது என்னமோ வந்து ஒரு பெரிய காரியம் மாதிரி யோசிக்கிறீங்க ஐஸ்வர்யத்தை. See, it is your inheritance. உங்களுடைய சுதந்திரமாகும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக தரித்திரானபடினாலே ஐஸ்வர்யம் என்பது உங்களுடைய சுதந்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேசணும். விசுவாசிக்கணும். யார் என்ன பண்ணுவாங்க? இவங்க கொடுப்பாங்க. இந்த மண்டையில உடைச்சிட்டு விருதவங்களுக்கு நான் ஐஸ்வர்யவான் ஆகியனால ஐஸ்வர்யம் என்ன ஆகும்? It has to come and overflow. Praise the Lord. Hallelujah. The magnet இருக்குல்ல, அது காந்தம், அதை வச்சாவே இரும்பெல்லாம் வந்துடும்ல, தானே என்ன ஆகும்? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஐஸ்வர்யவான் என்கிற ஸ்தானத்துல, அந்த விசுவாசத்துல, புரிதவங்களுக்கு அந்த அடையாளத்துல கிறிஸ்துவானவர் தரித்திரப்படினாலே நான் ஐஸ்வர்யமானேன் என்கிற அந்த விசுவாசத்தில் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யமானது உங்கள் மேல் வந்து பலிக்கும். Praise the Lord. You will attract. Praise the Lord. Because கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க உங்களுக்காக ஏங்குறது இல்ல. You must start giving unto others. Praise the Lord. உங்களுக்கு வருகிறவர்களுக்கு கொடுக்கமா இருக்குங்க. அப்பொழுது உங்களுடைய பேரு பெருமைப்படும். ஆமா, தேவையில் இருக்கும் பொழுது, வெற்றில இருக்கும் போது, புறத்துல இருக்கும் போது, கரத்துல கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? உங்களை ஆஸ்வதிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நன்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. See, that's what God is calling for. அதை விட்டுட்டு நம்ம அப்படியே இருந்து ஊடகத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது 1 கொரிந்தியர் 3:19. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்துரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய இவ்வுலகத்தின் ஞானம். மூன்றாவது என்ன? உங்களை பேரை பெருமைப்படுத்த சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஞானமானாய் விளங்க பண்ணுவார். பெயர்க்கம் எழுதிருக்கிற wisdom, how to do, when to do, எப்படி செய்யறது, எப்பொழுது செய்கிறது, எல்லா அறிவும் என்ன சொல்றது, நமக்கு வந்து விவேகமும் எல்லாம் உண்டாயிருக்கும். பட் must know when to do, how to do, ரொம்ப முக்கியமானது. ஸோ இவ்வுலகத்தின் ஞானம் என்னது? பைத்தியம். அது நமக்கு இந்த உலகத்தின் ஞானம் நமக்கு எனக்கு நிறைய ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது வேண்டாம். இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் ஞானம் மட்டும் இல்ல. யாக்கோபு 1:5 பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கு சம்பளமாய் கொடுக்கிறோம், ஒருவரை கடிந்து கொள்ளாதமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஒருவன் ஞானத்தை குறை சொன்னா உலக ஞானத்துல இல்லை, தேவ ஞானத்துல. ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து தேவ ஞானம். ஏன்னா நமக்கு என்ன செய்யணும்? உலகத்தின் படி இல்ல, ஆவியின் படி எப்படி காரியங்கள் இந்த பூமியில நடப்பிக்கணும், செய்யணும், எப்பொழுது செய்யணும், எப்பொழுது பேசணும், என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது வேணும், நமக்கு வேண்டும். அந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த ஞானத்துக்கு சொல்லும் பொழுது யாக்கோபு 3:17 சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் கனிகளாலும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த டிஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். உலக ஞானத்துக்கு இந்த உலக ஞானம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த ஞானம், அப்ப இந்த ஞானத்தை பெறும்போது நான் வேறு மனுஷனா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா என் பேரு பெருமைப்படும். ஆமென். Because the way I do it, people be பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்கும், சமாதானமா இருக்கும், சாந்தமா இருக்கும், இணக்கமுள்ளதா இருக்கும், இரக்கமா நற்கனி நிறைந்து இருக்கும், பச்சைப்பாதங்களாக இருக்கும், மாயமாற்றதா இருக்கும். அவன் அப்ப செய்யும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு எல்லாம் மேன்மையா தெரியும். என்னுடைய பேர் பெருமைப்படும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம வாசத்துல குட் ஒர்க்ஸ்.
நீங்கள் எல்லாவற்றிலும் 2 Corinthians 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளை பெருகமாய் இருக்கும்படிக்கு தேவனிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய குட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ் abound in good works நற்கிரிகள்ல பெருகணும். ஆமென். அப்பதான் உங்க பேர் பெருகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படிதான் செய்வார். நம்மள நற்கிரினா அது வேண்டி கிருபை ஏராளமாய் தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் பெருமைப்படுத்துகிறவர் நற்கிரிகள் செய்யும்படி உங்களை வைப்பார். நீங்க எப்பொழுதும் சம்பூர்ண உடையவனாக இருக்கும்படிக்கு அவர் செய்வார். ஆமென். வேண்டிய கிருபைகளை தருவார். அப்பொழுது என் பேர் பெருமைப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். உடைய பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு இப்ப ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அவரை போல நம்முடைய காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அவரை போல நாம் வெளிப்பட போகிறோம். நீங்க இடம் கொடுங்க. கர்த்தர் வேலை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் மாத்திரமல்ல நற்கிரியத்திலும் பெறுகிறவர்களாக கர்த்தர் செய்வார். ஆமென். நாட்களில் தேவனை மாத்திரம் பாருங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அது மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன காரியங்கள் வாழ்க்கை அப்படியே உண்டாகும். நாட்களில கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். கண்களை கூடி தேவ நோக்கி பார்க்கலாம்.